ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன்ப்பா, அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எனக்கு நல்லது நன்னா நடந்திருக்கு மாமின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கா. ஒரு சில பேர் மாமி இன்னும் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றுமே நடக்கலை, மனசு கஷ்டமாக இருக்குது, நான் கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தமும் பெற்றிருக்கா. மேபி நம்மளுடைய கிரகப்பிழையாக இருக்கும்பா, நம்ம நேரம் படுத்தும் கண்டிப்பான முறையில் நம்ம வேண்டின்ற தெய்வத்தை வேண்டினதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்காம இருக்காது, ஷியூராக கிடைக்கும். அது நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணால் ப்ரீத்தான்னு ஒருத்தர் எம்டி எக்ஸாம் எழுதியிருக்கேன் மாமி, என்னைக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தா. நீ கவலையே படாத, நன்னா உனக்கு கிடைக்கும் எல்லாமே, நீ பாஸ் ஆகிட வேணுண்டா. நேற்றுக்கு அவள் ஃபோன் பண்ணி, மாமி நான் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களையும் உங்கள் ஆத்துக்காரையும் வந்து நான் ஒரு நாள் பார்ப்பேன் மாமி அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு சொன்னான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்கும் பொழுது. அந்த மாதிரி பல காரியங்கள் நன்னா நிறைவேறியிருக்குப்பா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில காரியங்கள் நிறைவேற கொஞ்சம் டிலே ஆகுது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, 2-3 பேர் நீ பொய் சொல்கிற மாமி, நீ பொய் சொல்கிற மாமின்னு மெசேஜ் போட்டிருந்தா கமெண்ட்லேயோ இதுலேயோ. எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. சொன்னால் எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அதுவும் நான் எப்போவுமே பொய் அனாவசியமாக 99% எப்போவுமே பொய்யே நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு வாயில் அது அந்த அளவுக்கு வரவே செய்யாது. எனக்கு சொல்லிவிட்டு ஒன்றும் கிடைக்க போகிறதும் கிடையாது. நான் பொய் சொன்னால் உனக்கு இவ்வளோ பணம் தரேன் மாமி, நீ பொய் சொல்லுன்னு யாராவது இன்றைக்கி சொல்கிறாளா? கிடையவே கிடையாது. என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். எந்த வீடியோக்குன்னா எனக்கு மயில் வந்ததுன்னு யாருக்கோன்னு சொன்னான் வடிவேல் முருகன் அவர்கள். மயில் அங்கே இருந்தது மாமி, இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே அது கிட்ட வந்துடுது, எங்கள் ஆத்துக்கிட்டே வந்துடுத்துன்னு சொன்னான். அதை நான் உண்மையாக அவள் சொன்னால் நான் போட்டிருந்தேன். ஏன்னா அவளும் சத்தியமான முறையில் பொய் சொல்லலை. அவள் மயில் வந்தது மாமின்னு பொய் சொன்னால் அவளுக்கு என்ன கிடைக்க போகிறது? ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. இந்த ஸ்லோகத்தை அவர் சொன்னால் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால், நல்ல பொய் இது அப்படின்லாம் சொல்லி என்ன மெசேஜ் பண்ணியிருந்தேன். தயவு பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நம்பிக்கை இல்லைன்னா ஒதுங்கிக்கோங்கோ, அவ்வளோதான். நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க, ஒதுங்கிக்கோங்க. பொய் சொல்கிறேன்னு தயவு பண்ணி சொல்லுவார். ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்கா மாமி, என் மேலே பட்டர்ஃப்ளை வந்து உக்காண்டிருந்தது. இந்த அளவில் நம்பிக்கையாக எல்லாரும் இருக்கும் பொழுது எதுக்கு நீங்கள் இடையில பூந்துக்கிண்டு இவ பொய் சொல்கிறா, எதுக்கு அப்படி சொல்கிறேன்? தயவு பண்ணி அப்படி சொல்லாதீங்கோ. நல்ல காரியங்களை ஒருத்தர் பேசுகிறான்னா அதை சொல்லாதீங்கோ. இப்போ இன்னொருத்தர் வேறு யாராவது எத்தனையோ பேர் தேவையில்லாத பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க ஆட்டமா, அவளை நிறுத்த முடியுமான்னு பாருங்க. அதை விட்டுவிட்டு நம்ம வந்துட்டு இன்னொருத்தர் நன்னா இருக்கணும்னு நினச்சிக்கிண்டு இன்னொருத்தருக்காக பூஜை பண்ணிக்கிண்டு நம்ம இவ்வளோ உண்மையான ஒரு மனசோடு இருக்கும்போது நீயே வந்துட்டு போய் சொல்கிற அப்படின்னு சொன்னானாக்க எதுக்கு இந்த மாதிரி மனுஷன் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியலைப்பா. பட் ஐ டோன்ட் பாதர் பட் எனி ஒன். நான் எதை பற்றியும் கவலைப்படுறதா இல்லை. மாலா இப்படித்தான், நான் இந்த மாதிரி தான் இருப்பேன். நல்லது எப்போவுமே எல்லாருக்குமே நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்கோ. கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும். தெய்வத்தை வேண்டினா கெடுதல் நடக்கவே நடக்காது. எனக்கு நல்லது நடந்ததுன்னா உடனே அது ஸ்லோகத்தை நான் போட்டுருவேன். இன்றைக்கி நடந்தது, நீங்கள் ஸ்லோகத்தை எல்லாரும் சொல்லுங்கோ. எனக்கு எது நடந்தாலும் உடனே நான் அதை சொல்லிடுறேன். அதனால தான் அதே மாதிரி என்னோட மனசில் இது நல்லது, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், இது சந்தோஷமாக இருப்பான்னு பட்டுதுன்னா உடனே நான் அதை ஷேர் பண்ணிவிடுவேன். அவ்வளோதானே தவிர இதில் வந்துட்டு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நல்லது நடந்ததுன்னு ஒருத்தர் சொன்னார், அதை நான் சொன்னேன், அது பொய்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளேன்னா ஜஸ்ட் லீஸ்ட் பாதர், ஐ டோன்ட் பாதர் அபவுட் எனி ஒன். ஸோ விட்டுருங்க, போனால் போயிட்டு போகிறது. நான் போய் சொல்கிறதாவே இருந்துட்டு போட தெய்வத்துக்கு தெரியும், பரவாயில்ல. ஸோ அதனால் தேவையில்லாத அனாவசிய பேச்சுகள் வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்ம வந்துட்டு மனசார மகாபெரிவாளை பற்றி, இந்த மடப்புறம் காளியை பற்றி, இப்போ கேளக்கீரை பற்றி, வாராகியை பற்றி, துர்க்கையை பற்றி, இவளை ஏன்னா இவா எல்லாரையும் நன்னா வேண்டுட்டு நிறைய எனக்கு கிடச்சிது ஆண்ட முன்னேற்றத்தில். ஓரளவுக்கு ஓஹோன்னு இல்லாட்டியும் ஓரளவுக்கு தெய்வம் நன்னா. இதுக்கு முன்னாடிலாம் நான் எத்தனையோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஒன்றுமே இல்லாமல் 25 வருஷம் முன்னாடி அவள் கோவில் வாசலில் போய், மடப்புறம் கோவில் வாசலில் மனுஷாவே இல்லாமல் நிர்கதியாக போய் நின்னேன், சிங்கிள் ஆளாக போய் நின்னேன். இப்போ பாரு, எனக்கு உலகமே சப்போர்ட் பண்ணுறது. மாமி நீங்கள் நன்னா பேசுகிற, நீ இதுவாக இருக்க, எனக்காக நீ வேண்டிக்கோ, நான் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் நல்லது நினைக்கிறீர்கள் மாமி, நீங்கள் வேண்டிய காரியங்கள் நடக்கிறது. இன்னொருத்தருக்காக நான் எத்தனையோ பூஜை புனஸ்காரமெல்லாம் பண்ணியிருக்கேன், அத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்கு. ஸோ இந்த அளவில் என்னை அவள் வச்சுருக்கா. அதனால தான் நான் சொல்கிறேன், அவள் கோவிலுக்கு போனாலோ ஒரு சில நல்ல காரியங்கள் பண்ணினா கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும். இந்த கேளக்கீரை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. எனக்கு நிறைவேறலையே, எனக்கு அவர் கனெக்ட் ஆகலையே, அவர் சொல்லுவார் கனெக்ட் ஆகலை அப்படின்னு. அதே மாதிரி நேக்கு அவர் வரலை. அதனால நான் ஒரு சில காரியங்கள் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேனே தவிர அவள் என்னை சொல்ல வைக்கிறான்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ தேவையில்லாமல் பொய் சொல்கிறவால போய் தேடி பாருங்கோ, சரியா? நன்னா இருங்கோப்பா எல்லாரும்.